இப்போது நாம் மரணமானால் சொர்க்கம் செல்வோமா? யாருக்கெல்லாம் உறுதி இருக்கிறதோ அவர்கள் வேண்டுமானால் மரணத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். மரணத்தை கேட்கக்கூடாது. ஆனால் இதற்காக சொல்கிறேன், நம்மில் யாரும் மரணத்தை கேட்க மாட்டோம். நமக்கு தெரியும் என்ன பாவங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று. நமக்கு தெரியும் என்ன தயாரிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. நமக்கு தெரியும் என் ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு என்ன தகுதியோடு நான் இருக்கிறேன் என்று. நமக்கு தெரியும் என் ரப்புக்கு முன்னால் நான் சுமந்திருக்கக்கூடிய பாவங்களோடு நான் எப்படி நிற்கப் போகிறேன் என்ற கேள்விகளை சுமந்திருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி உறுதி இல்லாத பொழுது ஏன் இன்னும் பாவங்களோடு நம்மை பிணைத்திருக்கிறோம்? ஏன் அல்லாஹ்விற்கு மாறுபடக்கூடிய செயல்களோடு நம்மை பிணைத்திருக்கிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதை விட்டு இன்னும் நாம் நீங்கி இருக்கிறோம்? மரணம் நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்று தெரிந்தும், மறுமை நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்று தெரிந்தும், இன்றுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று தெரிந்தும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் கதன் ஹிசாபுன் வலா அமலுன். இன்று செயல்படலாம் ஆனால் விசாரிக்கப்பட மாட்டாய், நாளை விசாரிக்கப்படுவாய் ஆனால் உன்னால் செயல்பட முடியாது என்ற அடிப்படையை அறிந்ததற்கு பிறகும் ஏன் அதற்கான தயாரிப்பை, அதற்கான முயற்சிகளை செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் மலக்குல் மௌத்தை எனக்கு அனுப்பினால், மலக்குல் மௌத்தை உங்களுக்கு அனுப்பினால் யாருக்கு உத்தரவாதம் இருக்கிறது? அந்த மலக்குல் மௌத்தை இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதற்கு முன்னால் என் கண்கள் பார்த்தே தீரும், உங்களுடைய கண்கள் பார்த்தே தீரும். அந்த மலக்கை இந்த கண்களால் பார்ப்போம். அந்த மலக்கை பார்க்கக்கூடிய காட்சி வந்தால் அவ்வளவுதான், அவ்வளவுதான். தொண்டைக்குழியை உயிர் அடைக்கும். அதற்கு பிறகு எல்லா அமல்களும் நிறுத்தப்படும். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்கள். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், வாங்கி செல்லக்கூடிய மலக்குகள். பாவிகளாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த காட்சியை எமக்கு ஏற்படுத்தினால் எம் நிலைமை என்ன? எம் நிலைமை என்ன?